ஹாய் சிவா. ஹாய் ஸ்வாதி. வீடெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. உட்காரு. அத்தை வீடை ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெரியம்மா இந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டினாங்க. அப்புறம் எப்படி நல்லா இல்லாம இருக்கும்? உண்மையிலே இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அத்தைய இந்த வீட்டில் உள்ளவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணுது. இனிமே இந்த வீட்டிலே செட்டில் ஆயிடலாமேன்னு தோணிட்டு இருக்கு. வாவ். இன்ஃபேக்ட் நானும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒருவேளை நீங்க எல்லாரும் இந்த வீட்டில் இருந்துட்டா ஜாயிண்ட் ஃபேமிலியா எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம்ல? எக்ஸாக்ட்லி சிவா. இத்தனை பேர் இருந்தும் நான் தனியா ஒரு ஊர்ல இருந்திருக்கேன். ஸ்வாதி, என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை, கார்டன் சுத்தி பார்த்தேன்ல, அங்க ஏதோ ஒரு தூசி கண்ணில் பட்டுருச்சு. அதான் உறுத்துது. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கா? ஆமா. கண்ணெல்லாம் கசக்காத. பிளெயின் வாட்டர் வச்சு கண்ணை வாஷ் பண்ணலாம் வா. இல்ல இல்ல, இட்ஸ் ஓகே. கொஞ்ச நேரம் அப்படிதான் உறுத்தும், அப்புறம் சரியா இருக்கும். அப்புறம் என்ன வெளியில எங்கேயோ கூட்டிட்டு போறதா சொன்னீங்க? லண்டன் மாதிரி இங்க சுத்தி பார்க்கறதுக்கு நிறைய இடம்லாம் இல்லை, பட் மனசுக்கு நிம்மதி தர நிறைய இடம் இருக்கு. அங்கெல்லாம் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அதானே ரொம்ப முக்கியம். ஈவினிங் என்ன கூட்டிட்டு போங்க. ஏய் ஸ்வாதி, கண்ணை கசக்காத. கையெடு கையெடு. கண்ணை ரொம்ப உறுத்துதா? என்னது? அங்க டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்போ ஓகேவா? ஆர் யூ ஓகே நவ்? தூசி போயிடுச்சா? ஓகே, தூசி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன இது? பிளாக் காஃபி. பிளாக் காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷேர் பண்ணிக்கலாமா? யா Thank you. ஓகே. சூப்பரா இருக்கு. சரி, ஓகே. பை. நீயும் மத்த ஆம்பளைங்க போலத்தே இருக்க. இரு வர. மாமா மறுக்கையா. என்ன இதெல்லாம்? எதை பத்தி கேக்குற? கப்ல என்ன? பிளாக் காஃபி. ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத நீ. இந்த கப்ல என்ன இது? லிப்ஸ்டிக் கர? இதுவா? ஸ்வாதி காஃபி குடிச்சா அதான் ஆயிருக்கு. அந்த ஸ்வாதி காபி குடிச்சதெல்லாம் தப்பு இல்ல. நீ குடிச்ச கப்லயே ஏன் அவ காபி குடிச்சான்னு கேக்குற? பிளாக் காஃபினா அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா, அதான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அத எப்படி டாக்டர் நீ குடிக்க விட்ட? இது உன் எச்சல் பட்டது இல்ல. அவங்க எப்படி வாங்கி குடிக்கலாம்? இதுல என்ன இருக்கு சிந்து? அவ என் மாமா பொண்ணு தானே. குடிச்சதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கா? இதெல்லாம் ரொம்ப தப்பு டாக்டர், பெரிய தப்பு. இங்க பாரு, எதை வேணாலும் நான் பொறுத்துக்குவேன். இதெல்லாம் நான் பொறுத்துக்கவே மாட்டேன். அது எப்படி? நீ தொட்ட தாலி கட்டினவ
நான் இருக்கும்போது நீ குடிச்ச காப்பிய அவன் எப்படி குடிக்கலாம்? நான் ஒன்னும் குடிக்க சொல்லலமா, அவளே எடுத்து குடிச்சிட்டா. நான் என்ன பண்றது? இல்ல, அவங்க குடிக்கும் போது நீ ரசிச்சு பார்த்த, அத நான் பார்த்தேன். டாக்டரே, இதெல்லாம் ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். எல்லா ஆம்பளைங்க போலத்தே நீயும் இருக்க. எல்லா ஆம்பளைங்க போலானா? புரியல. எல்லா ஆம்பளைங்களும் பொண்டாட்டிய தவிர மத்த பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் இருப்பாக போல. ஓ, இங்க பாரு, ஆம்பளைங்களே இப்படி தப்பா பேசக்கூடாது. அதே மாதிரி சந்தேகமும் படக்கூடாது. உங்க அப்பா ஒரு ஆம்பளை தானே? கண்ணு முன்னாடி இம்பட்டு நடந்துகிட்டு இருக்கு, அப்ப தப்பா பேசாம என்ன பேசணும்? சுவாதி லண்டன்லயே படிச்சு வளர்ந்தவ. அவளுக்கு நம்ம கல்ச்சர் எல்லாம் புரியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாமே அவளுக்கு புரியும். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அவ மனசுல எந்த இன்டென்ஷனும் இல்ல, என் மனசுலயும் எந்த தப்பான எண்ணமும் இல்ல. உன் மனசுல எந்த எண்ணமும் இல்லன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எதுக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் நீ விலகியே இரு. ஏன் சிந்து, அவங்க ஊருக்கு போற வரைக்கும் நான் வேணா வெளியிலேயே தங்கிக்கிட்டுமா? அதெல்லாம் ஒன்னும் வேணாம், கொஞ்சம் தள்ளியே இரு, அது போதும். சரிம்மா தாயே, போங்க, போய் வேலை இருந்தா பாருங்க. எனக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஸ்வாதி வந்த முதல் நாளே டாக்டர் காபி மகளே காபி குடிக்கிறாளே. இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ கடவுளே. ஆண்டி, கார்ல அந்த பொண்ணு யாரு? யார் ஆண்டி அவங்க? நம்ம வீட்ல வேலை செய்யறவங்களா? ஆமாமா, நம்ம வீட்ல வேலை செய்யறா. தினமும் நம்ம வீட்டை சுத்தம் பண்ணிட்டு 10 பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு ஓரமா எங்கேயாவது போய் தங்கிப்பா. சரி, கோயிலுக்கு டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். போலாமா? ஒரு நிமிஷம். என்ன நீங்க யாருன்னு சொன்னீங்க? சொல்லுங்க, நான் யாருன்னு இவங்க கிட்ட சொன்னீங்க? நீ இந்த வீட்டு வேலைக்காரின்னு சொன்ன. என்ன இப்போ? நான் இந்த வீட்டு வேலைக்காரியா? ஆமா, நீ இந்த வீட்டு வேலைக்காரி தான். நீ வேலைக்காரி இல்லாம பின்ன இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியா? நான் ஒன்னும் இந்த வீட்டோட வேலைக்காரி இல்ல, நான் இந்த வீட்டோட மருமக.